ஐயோ, என் தாகம் தீரவில்லை. மீண்டும் தண்ணீர் கொடு. இவங்க தாகம் எப்ப தீரும்? நான் எப்ப நீர் கொண்டு போய் பூஜை செய்யறது? சூர்யா உயிரை எப்படி காப்பாத்துறது? நேரம் வேற போயிட்டே இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டு. ஆஹா, என் தாகம் தீர்ந்து விட்டது. என் தாகம் தீர்ந்து விட்டது. எவ்வளவு பெரிய வைராக்கியத்தையும் ஒரு பதி பக்தியின் கண்ணீர் உடைத்து சுக்குநூறாக்கி விடும் என்று நிரூபித்து விட்டாய் பெண்ணே. உன் கண்ணீர் இந்த தண்ணீரில் கலந்ததனால் என் தாகம் தீர்ந்து விட்டது. என் மனம் பெரும் சந்தோஷம் அடைந்து விட்டது. உன்னை தண்ணீர் எடுக்க அனுமதிக்கிறேன். எடுத்துச் செல். உன் கணவனை காப்பாற்று. ரொம்ப நன்றி தேவதையே. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் கணவனோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். மேடம், நான் போய் பார்த்துட்டு வரேன். பௌர்ணமி நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. பொய்கையில் இருந்து தண்ணீர் எடுக்க போன துர்காவை இன்னும் காணவில்லையே. தாயே, நீதான் அந்த பொண்ணுக்கு துணையாக இருக்க வேண்டும் தாயே. சாமி, நீங்க சொன்ன மாதிரி அக்கா குருவி அனுமதியோட பொய்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்துட்டேன். குடுமா அம்பாளே போற்றி. பெரும் கையோட வருவான்னு பார்த்தா தண்ணியோட வராளே. அக்கா குருவி தண்ணி எடுக்க அனுமதிச்சுதா? அம்மா, அக்கா குருவி தேவதையிடம் என்ன சொல்லி நீர் எடுத்து வந்தாய்? நான் என்னோட கஷ்டத்தை சொன்ன சாமி. அதுக்கு அந்த அக்கா குருவி தேவதை மயங்கல. கடைசியில என் கண்ணீருக்கு தான் மயங்குச்சு. நீ மிகவும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டு அந்த அக்கா குருவி தேவதையின் அனுமதியோடு நீர் எடுத்து வந்தது ரொம்ப சந்தோஷம். அதேபோல் இன்னொரு காரியத்தையும் நீ செய்தாக வேண்டும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி. அது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் கணவர் உயிரை மீட்டெடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள். தேவலோக அழகிகளான ரம்பை, ஊர்வசி, மேனகை மற்றும் தேவர்களும் வந்து செல்வதாக நம்பப்படும் வள்ளிவனம் என்று அழைக்கப்படும் பிருந்தாவனத்திற்கு சென்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே, அதாவது 12 பௌர்ணமிகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் என்ற பூவை எடுத்து வந்து பூஜைக்கு நீ கொடுக்க வேண்டும். சரிங்க சாமி, நான் இப்பவே போய் அந்த பிரம்ம கமல மலரை கொண்டு வரேன். கொஞ்சம் இருமா. அந்த பிரம்ம கமலம் பூ பௌர்ணமி சந்திரன் வெளிச்சத்தில் மட்டுமே பூக்கும். அதேபோல் பௌர்ணமி முடிவதற்குள் அது வாடிவிடும். அதற்குள் அந்த பிரம்ம கமலத்தை எடுத்து வந்து நீ பூஜைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உன் கணவன் உயிரை அவரது உடலுக்குள் செலுத்துவது நடக்காமல் போய்விடும். ஐயோ, நான் எப்படியாவது கண்டிப்பா அந்த பூவை கொண்டு வந்து கொடுத்துறேன் சாமி. உன்னுடைய நம்பிக்கைக்கு அம்மா துணை இருப்பா. இருந்தாலும் அந்த பிரம்ம கமல பூவை கொண்டு வருவது சாதாரண காரியமல்ல. அதில் உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. என்ன ஆபத்து சாமி? அதை எப்படி எதிர்கொள்றது? அந்த பிருந்தாவனத்தை தேவர்களின் அடிமையான கண்டா வெட்டி என்ற அரக்கன் பாதுகாத்து கொண்டு வருகிறான். அந்த வனத்திற்கு தேவர்களை தவிர வேறு யாராவது போனால் அவர்களை கண்டவுடன் அந்த அரக்கன் வெட்டி கொலை செய்து விடுவான்.
அவனது குணமே மானிடர்களை கண்டால் வெட்டி கொன்று விடுவதுதான். அதனால்தான் அவனது பெயர் கண்டா வெட்டி என்று அழைக்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து எந்த வழியும் இல்லை துர்கா. ஆனால் அந்த கண்டா வெட்டி அரக்கனிடம் ஒரு குறை இருக்கிறது. என்னது சாமி, அத சொல்லுங்க. கண்டா வெற்றி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் முன்னால் போய் யாராவது எழுப்பினால் கண்மூழித்தவுடன் எதிரில் நிற்பவர்களை வெட்டி விடுவான். தூங்காமல் முழித்திருக்கும் போது சென்றால் முன்னால் வருபவர்களை பற்றி விவரங்களை கேட்டுக்கொண்டு பிறகு வெட்டி கொன்று விடுவான். எப்படியும் சாவுதான். உயிரோட திரும்ப போறதே இல்ல. கண்டிப்பா இதுல தப்பிக்க முடியாது. ஆக அவன் முன்னால் செல்பவர்கள் வெட்டுப்பட்டு சாவது நிச்சயம். இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அவனிடம் நீ சாமர்த்தியமாக பேசி அந்த பிரம்ம கமல பூவை நீ எடுத்து வா. அவர் உயிரை மீட்டெடுக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதனால அந்த முயற்சியில நான் இறங்கிட்டேன். எந்த ஆபத்து வந்தாலும் அதை சமாளிச்சு அந்த பிரம்ம கமல மலரை நான் கொண்டு வரேன். அந்த அம்மன் எனக்கு துணையா இருப்பான். நான் வரேன் சாமி. நலம் உண்டாகட்டும். அம்மன் அருளால் வெற்றி உனதே. இந்தாமா. நான் வரேன் சாமி. நல்லது.